அறிவுச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் முன்னிலைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இப்ப இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரிய அளவுக்கு நல்ல எழுச்சிகரமான ஒரு கருத்து தெரிவிக்கிறார். கல்வி நிலையங்கள்ல அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை கற்பிக்க கூடாது, மூடநம்பிக்கைகளை வெளியிட்டக்கூடிய கருத்துக்களை எல்லாம் புகுத்தக்கூடாது என்று சிறப்பான ஒரு பேச்சை, ஒரு வழிகாட்டு முறையை வழங்கியிருக்கிறார். உங்களது பார்வை. இன்றைக்கு நம்முடைய முதல்வர் பேசிய இந்த பகுத்தறிவு பேச்சு, இதற்கு என்ன காரணம்? உயர்கல்வி மிகப்பெரிய அறிவாளர்கள், பேராசிரியர்கள், அனைத்து கல்வி துறையில் நிபுணர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கலந்து கொள்கின்ற அந்த விழா. அந்த விழாவிலே தன்னுடைய கருத்தாக இந்த கருத்தை அவர் எடுத்து பதிவு செய்கிறார் என்றால், எந்த அளவிற்கு ஒரு சமூக நீதி கொள்கைகளில் அக்கறை உள்ளவராக என்பது மட்டுமல்ல, எதிர்கால தமிழ்நாடு, தமிழ் சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நான் கொள்வேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் எல்லோரும் சேர்ந்த திராவிடம். இந்த திராவிட இயக்கம் இனிமேல் ஒன்றும் கிடையாது, பார்த்து விடுவோம், திமுகவை அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்றெல்லாம் குதித்து கொண்டிருந்த காவிகளின் கூட்டம் வாயடைத்து போனது. ஒன்றுமே பேச முடியாமல் மரணடி கொடுத்தது ஏற்கனவே ஒரே வார்த்தை, திராவிட மாடல் அரசு. என்னங்க திராவிட மாடல் அரசு? இதான் திராவிட மாடல் அரசு அப்படின்னு அன்னைக்கு விழுந்தவர்கள் எழுந்திருக்கவே இல்லை. அப்ப கூட நான் கூட சொன்னேன், அது என்ன திராவிட மாடல் அரசு, திராவிட மாதிரி இல்லையான்னு ஒரு சங்கி கேட்கும் போது சொன்னேன். இத கூட எங்க தலைவருடைய அறிவு ஆற்றலை புரிஞ்சிக்கியா? நீ சாதாரணமாக நினைக்காத. முதலமைச்சர் எங்க தலைவர் தளபதிய திராவிட மாடல்னா என்ன? திராவிடம் என்பது தமிழ், மாடல் என்பது ஆங்கிலம். தமிழும் ஆங்கிலமும் கலந்து இருமொழி கொள்கைதாண்டா திராவிட மாடல் அரசு. அதைத்தான் அவர் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னாருன்னு நான் ஒரு பதில் கூட சொன்னேன். எதற்காக இதை இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், நாம பெருமை அடைகிறோம். பட்டத்திற்காகவோ பதவிக்காகவோ மற்றவற்றிற்காகவோ திமுகவோ திராவிட இயக்கத்தினுடைய உணர்வாகவோ என்னைக்குமே கிடையாது. சமூக நீதியை பரப்பக்கூடியவர்கள் என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் வரக்கூடிய தலைமுறையை நன்றாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை இங்க பதிவு பண்ணியிருக்காரு போது இன்னொன்னே நினைக்கணும். இப்ப இந்த கருத்தை அவர் சொல்வதற்கு என்ன காரணம் சில பேர் நினைக்கலாம். அதுல தெளிவாக சொல்றாருங்க. அந்த கருத்தையே உங்களுக்கு படிச்சு காட்டிடுறேன், ஏன்னா எல்லாரும் தெரியணுன்றதுக்காக சொல்றோம். கல்வி நிலையங்களில் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே கற்பிக்கப்பட வேண்டும். பகுத்தறிவிற்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூடநம்பிக்கை கருத்துக்களை பரப்பும் இடமாக பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. தலைவர் தளபதி எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலையிலே பார்க்கக்கூடிய அளவிற்கு பேசியிருக்கார் பாருங்க. அதற்கு அடுத்தும் சொல்றார், அறிவுபூர்வமான அணுகுமுறையை, சமூக நீதி இருக்க வேண்டும், அந்த அணுகுமுறை மற்றும் சமூக நீதியில் இருக்க வேண்டும். இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாகத்தான் கல்வி நிலையங்கள் இருக்க வேண்டும். இதற்கு மாறான விஷயங்களை நடத்துவதோ, இதற்கு எதிரான கருத்துக்களை பேசுபவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்தால் இந்த அரசின் நடவடிக்கை கடுமையாக இருக்கும். நடவடிக்கை இருக்குன்னு சொல்லல, கடுமையாக இருக்குன்னு எச்சரிக்கை செய்கிறார். ஏன் இப்ப RSS ரவியை கூப்பிட்டாங்க. RSS ரவின்றது ஆளுநராக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நியமன பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த RSS ரவின்ற அந்த ஆளுநர் ரவி ஒரு கல்வி நிலையத்திற்கு போய் சனாதனம்தான் இந்தியாவிற்கு தேவை, சனாதனம்தான் நல்வழி காட்டும் அப்படின்ற கருத்தெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க.
பிறப்பால் வேதம் பிறக்கிற சனாதனம் தான் இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிற்கு தேவை என்று RSS ரவி ஒரு கல்வி நிலையத்துல பேசுற, ஒரு பல்கலைக்கழக கூட்டத்திற்கு போய் பேசுற. அதையெல்லாம் கேட்டுத்தான் நம்முடைய முதல்வர் இனிமேல் இப்படிப்பட்ட கருத்துக்களை, எப்படிப்பட்ட கருத்துக்களை ஒருத்தன் சொல்றான், எங்க குஜராத்ல பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல பாட புத்தகத்துல விமானங்களை கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் என்று சொல்வார்கள். ரைட் சகோதரர்கள் இல்லை, ஆகாய விமானத்தை கண்டுபிடித்தது. அதற்கு முன்பாக நாம் புஷ்பக விமானம் கண்டுபிடித்து விட்டோம். ஆகாயத்தில் பறக்கக்கூடிய, புராணத்தில் வரக்கூடிய புஷ்பக விமானத்தை நாம் தான் கண்டுபிடித்தோம். அந்த புஷ்பக விமானத்திற்கு பிறகுதான் இப்போது பறக்கிற ஆகாய விமானம் ஒருத்தன் பாடம் நடத்துறான். இத நம்ம என்ன பண்றது? அப்ப ரைட் சகோதரர் கண்டுபிடித்த ஏரோப்ளைன் என்பதே இல்ல. இவனுங்க கதையில சொல்லக்கூடிய, கற்பனையில பறக்கக்கூடிய புஷ்பக விமானம் தான் முதலா கண்டுபிடிக்கப்பட்டதுன்றான். 24 மணி நேரமும் மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு நபர், எப்பொழுது பார்த்தாலும் புராணத்திலேயே கிடக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பேசினார் தெரியுமா? இப்ப எல்லாரும் விஞ்ஞானத்துல, மருத்துவ விஞ்ஞானத்துல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றீங்க. இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பது பண்ணும்போது அந்த அறுவை சிகிச்சையில முதலாக யார் பண்ண தெரியுமா? சிவபெருமான் தான் பண்ண. யாருக்கு பண்ணார்? தன்னுடைய மகன் பிள்ளையார் விநாயகர் அவருடைய தலைய எடுத்துட்டு யானை தலையை பொருத்தி அவரை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். யானை தலையோடு முகத்தோடு இருக்கக்கூடியவர் தான் விநாயகர். அதை முதலாக உறுப்பு மாற்று ஆபரேஷனை செய்து காட்டிய சிவபெருமானுடைய நாடு இது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். விஞ்ஞானிகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அப்படியே சயின்டிஸ்ட் அப்படியே பாக்குறாங்க மருத்துவ விஞ்ஞானிகள்லாம். அப்ப அமெரிக்காவை சேர்ந்த 2 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? இனிமேல் என்றைக்கும் இந்தியாவிற்கே வரமாட்டோம். இந்தியாவில இப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டருக்குமோ நாங்க ஏன் வரணும்? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை முதல்ல சிவபெருமான் செஞ்சாரு. அவங்க கடவுள் பிள்ளையாருக்கு. ஏன்னா சிவபெருமான் அவருடைய மனைவி பார்வதி குளிக்க போற இடத்துக்கு போனாரு. அவருடைய பையன் விநாயகர் தடுத்தாரு. தடுக்கும் பொழுது அவரை கழுத்தை சீவிட்டு உள்ள போயிட்டாரு. அந்த அம்மா வெளியில ஓடிட்டு, ஐயோ என் பிள்ளையுடைய கழுத்தை சீவிட்டீங்களா, அழாத அப்படின்னு யானையுடைய தலை வெட்டி அவருக்கு வச்சுட்டாரு. இதுதாங்க உலகத்தில் நடைபெற்ற முதல் உறுப்பு மாற்று ஆபரேஷன். சொன்னவர் தான் நரேந்திர மோடி. உலக விஞ்ஞானிகள் மாநாட்டில, மருத்துவ அறிஞர்கள்லாம் கலந்துகிட்ட மாநாட்டுல பிரைம் மினிஸ்டர், இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் பேசினார்னா இவரை சார்ந்தவர்கள் எப்படி பேசுவாங்க? இவரை கொண்டவர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? அதனால்தான் இப்ப ஐஐடி இருக்குல்ல, அது எப்படிப்பட்ட விஞ்ஞான விற்பனர்கள் இருக்கக்கூடிய இடம், எப்பேற்பட்ட விஞ்ஞானிகள் படிக்கிற இடம். அந்த இடத்துல படிக்கிறதே பெரிய விஷயம். அங்க தலைவராக, இயக்குநராக இருக்கிறது யாரு? காமக்கோடி. இந்த பேரே காமக்கோடி. அந்த காமக்கோடி இப்போ ஒரு விஷய பங்கன்ல பேசுறாருங்க. பல அறிவாளிகளை உருவாக்கக்கூடிய ஐஐடியில இயக்குநராக இருக்கக்கூடிய காமக்கோடி என்ன பேசினார் தெரியுமா? 2 மாசத்துக்கு முந்தைய தெளிவா பேசுறேன். மாட்டு மூத்திரம், கோமியத்தை குடியுங்கள். கோமியத்தை குடித்தால் உங்களுக்கு அறிவும் வளரும், உடலும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு ஐஐடியினுடைய இயக்குநராக இருக்கிற ஒரு நபர், காமக்கோடி என்ற நபர், அந்த பிள்ளைகளை, மாணவர்களை உட்கார வச்சுக்கிட்டு மாட்டு மூத்திரம் குடிடான்னு பேசுறாங்க. அப்ப உடனடியாக அடுத்த நிமிடமே, அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ள எல்லா இடத்திலையும் மறுப்பும் கண்டனங்களும். மாட்டு மூத்திரத்துல என்னென்ன இருக்கு தெரியுமா? நீ படிச்சவனா? இதெல்லாம் உள்ள போனா என்ன ஆகும் தெரியுமா? அதுக்கு இருக்கிற வியாதி மனிதனுக்கு வரும். இதனால உறுப்புகள் கெடும். இப்படி உலகமே ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டு நீ படிச்சவனாயான்னு சொல்லி எல்லாரும் போட்டாங்க. இது அந்த காமக்கோடி யாரு? RSS சேர்ந்த நரேந்திர மோடி உறுப்பு மாற்று ஆபரேஷன் பண்ற. RSS சேர்ந்த காமக்கோடி பெரிய ஐஐடி இயக்குநராக இருந்துகிட்டு மாட்டு மூத்திரத்தை குடிக்கணும்ன்றார். இன்னொருத்த என்னன்னா, விமானமே ரைட் சகோதரர் கிடையாது, புஷ்பக விமானம் நாம பறக்கிறோன்ற. இப்படி மாணவர்கள்ட்ட முன்னேற்றம் படிக்கிற நேரத்துல அப்பதான் வரான். நம்ம முதல்வர் தெளிவா சொல்லிட்டார். பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம்
3 இடத்துலயும் இப்படிப்பட்டவனை பேசியே கூப்பிடாதீங்க. இப்படிப்பட்டவனை பேச கூப்பிட்டா ஒன்னும் தெரியாத இளைஞர்கள் மத்தியில எதையாவது விதைச்சு போயிடுவானுங்க. கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னதை இப்படிப்பட்ட பேச்சுக்கள் கேட்டுதான். ஆகவேதான் இந்தியாவில நீ எங்க வேணா போய் நாசம் பண்ணிக்கிட்டு இருப்ப, அதுவே தப்பு. அது மாதிரி விடாதீங்க எங்கேயும். அதற்கு முன்னோடியாக தமிழ்நாட்டுல முதலமைச்சர் சொல்லிட்டார், இனிமே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பாட புத்தகங்களில் அறிவியல் ரீதியாக எல்லா வகையிலேயும் லேட்டஸ்ட் அறிவியல் விஞ்ஞானம் அவைகள் பாட புத்தகத்துல இணைக்கப்பட்டு பாடமாக தரப்படும் சொல்லிட்டார். அதனால முதல்வரை நம்ம வரவேற்கிறோம். கல்வி நிலையம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அதனாலதான் திராவிட இயக்கம் தொடர்ந்து சீரோடும் சிறப்போடும் இருக்கிறது. இதை எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது என்கின்ற அளவிற்கு கொள்கை ரீதியாக நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் தங்களுடைய கடமையை செய்கிற பொழுது பிஜேபி என்கின்ற காவிகளின் கூட்டம் RSS கொடியை தூக்கி கொண்டு இங்கே வறுமையானால் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பதையும் இங்க பதிவு செய்யறோம். எல்லாரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்ப இந்திய அரசமைப்பு சட்டத்துல 51AH பிரிவின்படி பொதுமக்கள்கிட்ட அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்ற சரத்து இருக்கிறது. அது எல்லோருக்குமே தெரியும். அந்த கருத்துக்கு எதிராக ஒன்றிய அரசு தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் விதைத்து வருது. ஒன்றியத்தினுடைய எல்லா அமைச்சர்களுமே, பிரதம அமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்களுமே சொல்லி வர்றாங்க. இதை இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அவரது அமைப்புகள், பிஜேபி அமைப்புகள், RSS அமைப்புகள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகின்றன, கருத்துரு பிரச்சாரம் செய்து வருது. இது தமிழ்நாடு மண், பெரியார் மண். தந்தை பெரியார் ஏற்கனவே சொன்னது போல பகுத்தறிவு மனப்பான்மையோடு மாணவர்கள் வளர வேண்டும் என்று சொல்வதே இன்றைக்கு முதலமைச்சர் மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக எடுத்து உரைத்திருப்பது. பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் இவைகள் அறிவியலுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். இன்றைய உலகம் அறிவியல் உலகம். இன்றைய கண்டுபிடிப்புகள் முழுக்க அறிவியலினால் விளைந்தது தவிர வேறு எந்த யாரும் அளித்த கொடையினால் வந்ததல்ல. எனவே இப்படிப்பட்ட இந்த பேச்சு மேலும் தமிழ்நாட்டை ஒரு படிக்கு உயர்த்தி கொண்டு போகும் என்பதில் ஐயமில்லை. தங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். வாழ்க தந்தை பெரியார்.